ஸ்பிரிச்சுவலில் நீங்கள் எப்போவுமே தனியாக இருக்கணும். புரியுதா? எஸ். அதில் சில தேவையில்லாத ஆளுங்களோட கூடலாம் உங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது, சவகாசம் இருக்கக்கூடாது. கழுகு அப்படி தான், மற்ற பறவைகளோட கூடலாம் என்ன செய்யாது, மற்ற பறவைகளை பார்க்காது. இது எப்படி, அதுக்கு மூப்பு வரும்போது டாப் ஆஃப் ஹில் மேலே போய் உட்காந்துரும். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் யாருக்கு பலம் கொடுக்குறார்? சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவங்களை பெருக பண்ணுகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. கர்த்தருக்கு ஏன் காத்திருக்கிறாங்க? அவங்க பலவீனத்தை கர்த்தரிடத்தில் கொடுத்துட்டு, பவுல் எதுக்கு காத்திருந்தான்? மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே. முதலே சொல்லிட்டான். ஸ்பிரிச்சுவல் இருக்கும்போதே சொல்லிட்டான், ஹை மெஷரில் இருக்கும்போதே சொல்லிட்டான். அதைத்தான் கர்த்தர் கணக்கெடுப்பார். நீ சரீரத்தில் இருக்கிற சின்ன சின்ன பலவீனத்தெல்லாம் கர்த்தர் கணக்கிலே எடுக்க மாட்டார். கவலைப்படாது. நீ ஸ்பிரிச்சுவலில் பேசுகிற காரியத்தை கர்த்தர் கணக்கில் எடுப்பார். 2 கொரிந்தியர் 12:1 முதல்லே சொல்லிட்டான், மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே. அது ஒரு ஆவிக்குரிய பலவீனம் தான். ஆனாலும் அதை பிசாசு கொண்டு வந்து ஜூம் பண்ணி பெருசாக காமிச்சு அவனுக்குள்ள ஒரு பெருமையை கொண்டு வந்து, குற்ற உணர்வை கொண்டு வந்து, நீ தப்பு பண்ணிட்ட, நீ மோசம் போயிட்ட, உன்னைய கர்த்தர் தள்ளிடுவார், இப்படியெல்லாம் சொல்லி அவனை குழப்பம் நினைக்கிறான். ஆனாலும் கூட பவுல் அதுக்கு இடம் கொடுக்கல. கர்த்தர் ஸ்தோத்திரம். எஸ். அப்போ அதே போல தான் தேவ பிள்ளையே, சின்ன சில காரியத்தில் உன்னைய பற்றி குறை சொல்கிறவங்க, அப்படி சொல்கிறவங்க, அவங்களுக்காக ஜெபிச்சுட்டு நீ என்ன செய், யூ செப்பரேட் ஃப்ரம்